Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 23. Duration of an activity up to a past point in time. Past perfect continuous tense. ஒரு குறிப்பிட்ட கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயலைத்தான், அதாவது past continuous tense மூலம் எதை தெரிவித்தோமோ அதையேதான் past perfect continuous tenseலும் சொல்ல போகின்றோம். present perfect continuous tense ஆயின் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்திலும் தொடரும் அல்லது பேசும் நேரத்திற்கு அண்மை காலத்தில் இடைநிறுத்தப்பட்டு இருக்கும். ஆனால் past perfect continuous tense கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்திலேயே முடிவுற்றும் இருக்கும். அப்படியாயின் past continuous tense-ஐயே பயன்படுத்தலாமே என்று யோசிக்கிறீர்களா? சரிதான். ஒரு குறிப்பிட்ட கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயலை பற்றி மாத்திரம் வலியுறுத்தி கூற விரும்பின், அதாவது நடைபெற்று கொண்டிருந்த செயலை பற்றி past continuous tense-உம், இதற்கான வீடியோவை நீங்கள் day 18 and day 21 பார்வையிடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயலின் கால அளவை பற்றி வலியுறுத்தி கூற விரும்பேன், அதாவது duration of an activity. past perfect continuous tense-உம் பயன்படுத்த வேண்டும். அப்போ செயலை பற்றி மாத்திரம் வலியுறுத்த வேண்டுமாயின் very good, past continuous tense-உம் செயலின் கால அளவை வலியுறுத்தி கூற விரும்பின் past perfect continuous tense-உம் பயன்படுத்த வேண்டும். The past perfect continuous tense is used to talk about the duration of an activity that continued up to a specified point in time in the past. The words for and since are used to talk about the duration of the activity. The word when is often used to introduce the past time reference. இங்கு கால அளவை குறிக்க for and since குறிப்பிட்ட கடந்த காலத்தை குறிக்க when பெரும்பாலும் பயன்படும். கடந்த காலத்தில் past continuous tense-ஐ விட வேறு எந்த டென்ஸிலும் எழுவாய் ஒருமையா பன்மையா என்ற கவலையே என்று நாம் காலத்தை காட்ட உதவி வினைச்சொற்களை பயன்படுத்த முடியும். அப்போ இந்த past perfect continuous tense-லும் அதே போலத்தான் சப்ஜெக்ட் ஒருமையாயிருந்தால் என்ன பன்மையாயிருந்தால் என்ன உதவி வினைச்சொல்லாக had been என்பதையும் பிரதான வினைச்சொல்லாக present participle-ஐயும் பயன்படுத்துவோம்.
இதுமே எதிர்மறை வாக்கியமாயின் வெரி குட் எழுவாயோடு had என்பதையும் அதற்கு பின்னால் not என்பதையும் பயன்படுத்தி had not been என்றதாக உதவி வினை சொல்லையும் present participle பிரதான வினை சொல்லையும் பயன்படுத்துவோம். இதுவே வினாவாயின் very good. had என்பதை எழுவாய்க்கு முன்னால் போட்டு கேட்க வேண்டும். had plus subject, been plus present participle எதிர்மறை வினாவாவின் had plus subject plus not been plus present participle என்று வாரம் பயன்படுத்துவோம். இவற்றையெல்லாம் பாடமாக்கி வைக்க வேண்டுமா? இல்லை, பயிற்சி எடுத்தாலே உங்களுக்கு இயல்பாக வந்துவிடும். இங்க present participle என்பது காலம் காட்டாத வினை வடிவமான ing ஃபார்ம் ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும். walk இதனுடைய ing வடிவம் என்ன? very good, walking. eat, eating. study, studying என்றவாறு ing ஃபார்ம் அதை நாம் present participle என்றும் சொல்வோம். நிகழ்கால வினையெச்சம். உதாரணங்கள் பார்ப்போமா? அவர்கள் காப்பாற்றப்பட்ட போது 2 மணித்தியாலங்களாக நீந்திட்டே இருந்தார்கள். இங்கு அவர்கள் காப்பாற்றப்பட்ட போது என்பது பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ குறிப்பதற்காக வந்திருக்குது. அதாவது கடந்த காலத்துல ஒரு நேரத்தை குறிப்பிட்டு காட்டுது. யார் 2 மணித்தியாலங்களாக நீந்திட்டே இருந்தார்கள்? அவர்கள். இங்க அவர்கள் என்பது தோன்றாளுவாயாக இருக்கிறது. அப்போ அந்த காப்பாற்றப்படுகின்ற நேரம் வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்துட்டே இருந்திருக்குது. அது எவ்வளவு நேரமாக? 2 மணித்தியாலங்களாக. நம்ம ஒரு சில வினாக்கள் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை மேலும் தெளிவுபடுத்திக் கொள்வோம். Do we know when did they start swimming? அவங்க எப்ப நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? Yes. Do we know what time did they stop swimming? எப்போ நீச்சலை நிறுத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? ஆம். How long were they swimming? 2 hours. எவ்வளவு நேரம் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க? 2 மணித்தியாலங்களாக. Did they stop swimming when they were rescued? அவங்க காப்பாற்றப்பட்ட போது நீச்சலை நிறுத்தினார்களா? ஆம். What is our intention here? அவங்க நீச்சல் அடிச்சுட்டே இருந்தாங்க என்று செயலின் தொடர்ச்சியை குறிப்பிடுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்ன? The duration of the activity. செயல் எவ்வளவு காலம் நடைபெற்றது என்பதை குறிப்பிட்டு காட்டுவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அப்போ என்ன டென்ஸ் பயன்படுத்த வேண்டும்? very good, past perfect continuous tense. இங்கு அவர்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருந்தாங்க, நீந்திட்டே இருந்தாங்க 2 மணித்தியாலங்களாக. அவர்கள் நாங்க பாத்துறாங்க உதவினை சொல்ல had been தான் வரப்போது. நீச்சல் அடிச்சுட்டே நீந்திட்டே very good swimming for 2 hours. எப்போது? எது வரைக்கும்? when they were rescued காப்பாற்றப்பட்ட போது. இங்கு they were rescued என்பது passive voiceல வந்திருக்கு. அவங்க யாரையும் காப்பாத்தினாங்களா? இல்ல, அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். They were rescued. They had been swimming for 2 hours when they were rescued. Again, they had been swimming for 2 hours when they were rescued. எல்லாருமே கூட சேர்ந்து வர சத்தமா சொல்லி பாருங்க. They had been swimming for 2 hours when they were rescued. மற்றொரு உதாரணம் பார்ப்போமா? நான் அங்கு சென்றடைந்த போது, இது ஒரு டைம் ரெஃபரன்ஸ், அவர்கள் 1 மணித்தியாலத்திற்கும் அதிகமாக பேசிட்டே இருந்தார்கள். அப்ப அவங்க எப்ப கதைக்க ஆரம்பிச்சு எப்ப வரைக்கும் கதைச்சிட்டு இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது, கால அளவு. எங்களோட இன்டென்ஷன் என்ன? இவ்வளோ நேரம் அவங்க கதைச்சிட்டு இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றது.
அவர்கள் they உதவி வினைச்சொல் very good had been கதைத்துட்டே பேசிட்டே talking for over an hour ஒரு மணித்தியாலத்திற்கும் அதிகமாக மேலதிகமாக over an hour நான் அங்கு சென்றடைந்த போது when I arrived there they had been talking for over an hour when I arrived there they had been talking for over an hour when I arrived there மேலும் உதாரணங்கள் பார்ப்போம் அவர்கள் அங்கே எவ்வளவு நேரமாக மேனேஜரை சந்திப்பதற்காக காத்துட்டே இருந்தார்கள் இது ஒரு வினா எப்படியான வினா ஒரு WH question வருகிற வினா எவ்வளவு நேரமாக WH question எப்படி வரும் சாதாரணமாக just no question சொன்னா உதவி வினை சொல்ல முன்னால போட்டா சரி WH question அந்த உதவி வினை சொல்லுக்கு முன்னால தேவைப்படுகின்ற WH question வேர்டை போட்டீங்கன்னா இலகுவா வினா வந்துடும் எவ்வளவு நேரமாக how long உதவி வினை சொல்ல என்ன had அவர்கள் they how long had they been காத்துட்டே waiting அங்கே waiting there to meet the manager how long had they been waiting there to meet the manager how long had they been waiting there to meet the manager எல்லாரும் மறுபடியும் சத்தமா சொல்லி பாருங்க how long had they been waiting there to meet the manager நாம் சுய காரணங்களுக்காக வெளியேற வேண்டி இருந்த போது நியூயார்க்கில் 2020 இருந்து வாழ்ந்துட்டே இருந்தோம் நாங்க 2020 இருந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு கட்டத்துல அந்த பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் என்ன சுய காரணங்களுக்காக வெளியேற வேண்டி இருந்துச்சு பர்சனல் ரீசன்ஸ் ஓகே அது வரைக்கும் நாங்க அங்க வாழ்ந்துட்டே இருந்தோம் we had been living in New York since 2020 when we had to leave due to personal reasons we had been living in New York since 2020 when we had to leave due to personal reasons மறுமுறையும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க we had been living in New York since 2020 when we had to leave due to personal reasons என்னுடைய அம்மா கிச்சனுக்குள் வந்தபோது அடுக்கலையினுள் வந்தபோது நடந்து வந்தபோது நான் 30 நிமிடங்களாக சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்ப அம்மா என்ன காணையில தேடி வந்திருக்கிறா இல்லையா இதை எப்படி சொல்லலாம்னு பாப்போம் நான் 30 நிமிடங்களாக சாப்பிட்டுட்டே இருந்தேன் I had been eating for 30 minutes I had been eating for 30 minutes எப்போது when my mom walked into the kitchen when my mom walked into the kitchen மறுபடியும் சொல்லி பாருங்க I had been eating for 30 minutes when my mom walked into the kitchen again I had been eating for 30 minutes when my mom walked into the kitchen எல்லாரும் என் கூட சேர்ந்து மாறுமுறை சொல்லி பாருங்க I had been eating for 30 minutes when my mom walked into the kitchen மற்றொரு உதாரணம் பார்ப்போம் ஷீலா பதவி உயர்வு பெற்ற போது அவள் அந்த கம்பெனியில் 5 வருடங்களாக வேலை செய்துட்டே இருந்தாள் இங்கே ஷீலா பதவி உயர்வு பெற்ற போது when Sheila got the promotion she had been working at the company for 5 years when Sheila got the promotion she had been working at the company for 5 years
Again, when Sheila got the promotion, she had been working at the company for 5 years. அவன் கதவை திறந்தபோது அந்த சிறுவன் சிறு கற்களை கூழாங்கற்களை 5 நிமிடங்களாக அவனுடைய ஜன்னலில் வீசிட்டே இருந்தான். இங்கு பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் என்ன? அவன் கதவை திறந்த போது எந்த செயல் நடைபெற்றுட்டே இருந்திருக்கு? அந்த சிறுவன் கூழாங்கற்களை ஜன்னலில் வீசிட்டே இருந்தது. That boy had been throwing pebbles at his window for 5 minutes when he opened the door. That boy had been throwing pebbles at his window for 5 minutes when he opened the door. எல்லாரும் மறுமுறையும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. That boy had been throwing pebbles at his window for 5 minutes when he opened the door. இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். அவள் 40 நிமிடங்களாக நடனமாடிட்டே இருந்ததனால் மிக களைப்பாக இருந்தாள். அப்போ இங்கு அந்த பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் வந்திருக்கா? இல்ல. அப்படி ஒரு செயல் நடைபெற்றதால அதன் விளைவு என்னவென்று சொல்கின்றோம். மிகவும் களைப்பாக இருந்தாள். அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She was exhausted. என்ன காரணத்தால்? 40 நிமிடங்களாக நடனமாடிட்டே இருந்ததனால். Because she had been dancing for 14 minutes. She was exhausted because she had been dancing for 14 minutes. Again, she was exhausted because she had been dancing for 14 minutes. எல்லாரும் சத்தமா கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. வாய் விட்டு சொல்லணும். She was exhausted because she had been dancing for 14 minutes. Now, let's check our understanding. அவன் 6 மணித்தியாலங்களாக தூங்கிட்டே இருந்ததனால் புத்துணர்ச்சியாக உணர்ந்தான். Felt refreshed. அவள் கடந்த 1 வருடமாக வகுப்புகளுக்கு சமூகம் அளித்துட்டே இராத காரணத்தால் இறுதித் தேர்வில் தோல்வியுற்றாள். அவன் வந்தடைந்த போது நீ 20 நிமிடங்களுக்கும் மேலாக காத்துட்டே இருந்தாயா? வினா. Now please comment your answers. சரி பிழை தவறு எதை பற்றியும் யோசிக்காங்க. கமெண்ட்ல உங்க ஆன்சர்ஸ் சொல்லுங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.